750 லட்சம் அப்படிங்கிறது 7.5 கோடி. ஸோ இந்த ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்காலர்ஷிப்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. வருடம் 20 பெண் குழந்தைங்களை நீங்க படிக்க வைக்கிறீங்க செலக்ட் பண்ணி அப்படிங்கிறது. இந்த காலேஜில் படிக்க முடியாத ஏழை மாணவர்கள், ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிங்கிள் மதர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரியான சில்ட்ரன்ஸை இங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்து நீங்களே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது, அந்த ப்ராசஸ் எந்த அளவு பண்றீங்க? ஒரு ஸ்காலர்ஷிப்னா கொடுக்கறதுன்றது இல்லை, அதை வந்து அவங்களுக்கு டிசர்விங்ன்ற ஒரு எண்ணம். அதுதான் இப்போ நம்ம ரைட் ஃப்ரம் எத்ராஜ் அப்படின்னு போட்டு உங்கள் உரிமை எத்ராஜ் ஐயா கிட்டேருந்துன்ற மாதிரி ஒரு மீனிங்கில் அதை வந்து போட்டு RFE அப்படின்னு போட்டு அந்த ஃபண்டை கிரியேட் பண்ணோம். அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மாணவிகள் வந்து வருஷா வருஷம் அவங்களுக்கு 3 வருஷமும் இலவச கல்வி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கமிட்டி வச்சு சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதர், எக்கனாமிக் கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஒரு வயசு இல்லாமல், ஒரு பாகுபாடு இல்லாமல் அதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ இந்த ப்ராசஸ்ல அவங்கள செலக்ட் பண்ற ப்ராசஸும் கரெக்டா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது எப்படி பண்றீங்க சார்? இல்ல, இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் கமிட்டின்னு அவங்க வந்து ஒருத்தர் கிடையாது, ஒரு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டா அது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து இருக்கும் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், அப்புறம் அவங்க யாரு, அப்பாவா அம்மாவா யார் கூட இருக்காங்க, என்ன மாதிரி கஷ்டங்கள்னு அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணிடுவோம். அப்போ அது பார்த்தா வேற ஒன்றும் பாகுபாடு இல்லாமல் யாருக்கு ரொம்ப அஃபெக்டடாக இருக்காங்களோ அவங்களோட இதில். இப்போ ரீசெண்டாக ஒரு பேப்பர் பார்த்துட்டு தான் நான் ஒரு குழந்தைக்கு கொடுத்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை 3 மாதத்துலேருந்து அவங்க கொள்ளு பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. பாட்டி கூட இல்லை, கொள்ளு பாட்டி கிட்ட. அப்பா அம்மா யாருமே இல்லை, வெறும் அந்த பேத்தியில் கொள்ளு பேத்தியும் கொள்ளு பாட்டியும். அந்த கொள்ளு பாட்டி வந்து இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, எப்படியோ படிச்சு நல்ல மார்க் ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருந்து இது வந்து நம்ம கேள்வி கேட்க வேணாம், இது வந்து நமக்கு உடனே ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணும். கூப்பிட்டு இங்கே நம்ம ஹெல்ப் பண்ணி ஃப்ரீ சீட் கொடுத்தாச்சு. அப்போது என்ன புரிஞ்சதுன்னா, அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகும்போது தினம் ஒரு டீ கடையில் ஒர்க் பண்ணுது. ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு தேவை, அவங்க அந்த கொள்ளு பாட்டிக்கும் வயசாயிடுச்சு. இது மாதிரி கஷ்டம் இருக்கும்போது இதுக்கு பெரிய அசஸ்மெண்ட் தேவையில்லை. அதாவது வந்து நம்ம பண்ணணுன்ற எண்ணம் தான். இது மாதிரி ஒன்றும் அது எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, ஸ்கூலிங் படிச்சதே டீ கிளாஸ் டீ கடையில் வேலை பார்த்தா ஸ்கூலிங்கே படிச்சிருக்காங்க. ஆமா ஆமா.